வணக்கம் நண்பா. தமிழால் இணைவோம். இரண்டாம் உலகப் போர் அமைய காரணமானவர், ஐரோப்பாவையே தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தவர், பல லட்சம் பேரை கொன்று குவித்தவர் அடல்ஃப் ஹிட்லர். இவரை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் டெய்லியும் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடல்ஃப் ஹிட்லர் ஆஸ்திரியால பிரானோவ் அப்படிங்கிற நகரத்தில் 1889 ஏப்ரல் 20 பிறந்தார். அவர் தந்தை அலை கிரஃபர் ஹிட்லர். இவருக்கு மொத்தம் 3 மனைவிகள். அதில் 3வது மனைவியோட 4வது பையன்தான் அடல்ஃப் ஹிட்லர். இவர் ஒரு தந்தை, ஒரு சுங்க அதிகாரி ஆவார். அடல்ஃப் ஹிட்லர் பள்ளியிலேயே படிப்பில் சிறந்த மாணவனாக விளங்கினார். படிப்பில் மட்டும் இல்லாமல் ஓவியத்திலும் சிறந்த மாணவனாக விளங்கினார். சிறு வயதிலிருந்தே போர்க்கதைகள் கேட்பதில் அடல்ஃப் ஹிட்லர் மிகவும் ஆர்வமாக இருந்திருக்கிறார். ஹிட்லருக்கு ஓவியம் வரைய அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டினதால ஸ்கூல் போகிறக்கே விருப்பம் இல்லை. அதனால வேண்டா வெறுப்பா ஸ்கூல் போயிட்டு அங்கே இருக்கிற பசங்களோட ஆவுனா சண்டை போடுவார். ஹிட்லர் அதுக்கப்புறம் சரிவர ஸ்கூல் போக மாட்டார். எக்ஸாம் அன்னைக்கு மட்டும் ஸ்கூல் போயிட்டு எக்ஸாம் எழுதி திரும்பி வீட்டுக்கு வந்துடுவார். ஹிட்லர் அதுக்கப்புறம் நண்பர்களோடு சேர்த்துட்டு குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகிறாரு. அதுக்கப்புறம் குடிச்சிட்டு தன்னோட மார்க் ஷீட்டை அவரே கிழிச்சு போட்டுறாரு. அதுக்கப்புறம் தனக்கு ஓவியம் வரைய இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தங்காட்டி ஆர்ட் அகாடமி அப்படின்னு ஒரு அகாடமியில் அவர் ஜாயின் பண்ணுறாரு. அந்த ஆர்ட் அகாடமிக்கு நுழைவுத் தேர்வு வைக்கிறாங்க. அந்த நுழைவுத் தேர்வில் ஹிட்லர் தோல்வி அடைகிறாரு. மறுபடியும் மறுபடியும் அந்த எக்ஸாமை அட்டன் பண்ணுறாரு. அந்த எக்ஸாம்லேயும் அவர் தோல்வி அடைஞ்சிடுறாரு. அவங்க அப்பா உடல்நலக்குறைவால் இறந்துடுறாரு. அவர் ஒரு அரசாங்க அதிகாரி, அதனால் அவருக்கு பென்ஷன் கிடைக்குது. அரசாங்கம் கொடுத்து அந்த பென்ஷன் காசை வச்சுட்டு தன்னோட குடும்பத்தை ஹிட்லர் நடத்திட்டு இருக்காரு. அரசு கொடுக்குற பென்ஷன் காசு பத்தாதங்காட்டி அவர் குடும்பத்தை நடத்துறதுக்காக ஒரு போலி ஆவணத்தை தயாரிக்கிறாரு. அதன் மூலமாக அதை அடகு வச்சு அரசாங்கத்திடமிருந்து கடன் வாங்குறாரு ஹிட்லர். அந்த பணத்தை வச்சுட்டு ஹிட்லர் தனது ஓவியங்களை வரைஞ்சு அதை விலைக்கு விற்கிறாரு. அதில் வர்ற வருமானத்தை வச்சு குடும்பம் நடத்துகிறாரு. ஹிட்லர் இரவுல கூட மண்ணெண்ணெய் விளக்கு வச்சு ஓவியம் வரைகிறாரு. அந்த அளவுக்கு அவருக்கு ஓவியத்தின் மேல ஆர்வம் அதிகம். அவர் வரைந்த அந்த ஓவியங்களை விற்று காசு சம்பாதிக்கிறாரு. அந்த காசை வச்சு ஒரு ஓவிய கூடத்தை உருவாக்குறாரு. ஹிட்லர் தினமும் வர்ற நாளிதழை எல்லாமே ஒரு லைன் விடாம படிக்கும் பழக்கம் கொண்டவர். அவர் அரசியல்ல அதிகம் ஆர்வம் கொண்டவர். அதனால ஒவ்வொரு அரசியல் புக்காக வாங்கி படிப்பார். அதன் பிறகு ஹிட்லருக்கு ஏதாவது சாதிக்கலாம்னு எண்ணம் வருது. அதனால கையில் இருந்த கொஞ்ச நெஞ்ச பணத்தை வச்சுட்டு ஜெர்மனி போகிறார். அதன் பிறகு ஹிட்லர் ஜெர்மனியில் இராணுவத்தில் சேர்றாரு. இராணுவத்தில் அவருக்கு கட்டளைகளை கொண்டு சேர்க்கக்கூடிய பணி வழங்கப்படுது. அதாவது எப்படின்னா, 2 இராணுவ கூடங்கள் இருக்குன்னா அந்த 2 இராணுவ கூடங்களுக்கு இடையில சொல்ல வேண்டிய கட்டளைகளை பூரா இவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார். அதுதான் இவருக்கு ஒர்க். ஹிட்லர் முதல் உலக போரின் போது ஜெர்மனியில கட்டளைகளை கொண்டு சேர்க்கும் இராணுவ வீரனா செயல்படுறாரு. அதுல அத்தனை குண்டு விழுகும் போதும் ஒரு குண்டு கூட தன் மேல படாம அவ்வளவு சிறப்பா பணியாற்றுறாரு. முதல் உலக போர்ல அவரு சிறப்பா செயல்பட்டதால அவருக்கு அவர் துணிச்சலை பாராட்டி ஐன் கிராஃப்ட் அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்குறாங்க. அந்த போரின் போது மஸ்டர் வாயு அப்படிங்கிற ஒரு வாயு தாக்கத்தால ஹிட்லருக்கு ஒரு சைடு கண்ணும் நுரையீரலும் பாதிக்கப்படுது. அதனால மருத்துவமனையில அவரு சேர்க்கப்படுறாரு. அந்த போர்ல ஜெர்மனி தோல்வியுறாங்க. இதற்கு காரணம் யூதர்களும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அப்படின்னு ஹிட்லர் நினைக்கிறாரு. அதற்கு காரணமான கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் யூதர்களையும் கொண்டு குவிப்பேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறாரு ஹிட்லர். அதன் பிறகு ஹிட்லர் ஒரு சோசியலிஸ்ட் கட்சியில இணையறாரு. அந்த கட்சியோட முதல் பொதுக்கூட்டம் பிப்ரவரி 20, 1920 நடைபெறுது. அந்த முதல் பொதுக்கூட்டத்தில் ஹிட்லரோட பேச்சு அனைவரையும் கவர்ந்திருக்குது. அவரோட உணர்ச்சியை தூண்டுற மாதிரி இருக்கு. இன்னும் அவர் சில மேடை பேச்சுகளை நிகழ்த்துறார். அவரோட உணர்ச்சி பேச்சை கேட்கவே மக்கள் கூட்டமா திரண்டு அவர் பேச்சை கேட்குறாங்க. 1923 ஒரு மேடை பேச்சு நிகழ்ந்தது. அந்த மேடை பேச்சுல அவர் பேசியதால அவரை சிறையில் அடைக்கிறாங்க. அவர் சிறையில் இருந்தபடியே எனது போராட்டம் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதுறாரு. அந்த நூல் உலக புகழ் பெறுது.
அதன் பிறகு ஜெர்மனியில தேர்தல் நடக்குது. அந்த தேர்தல்ல தோல்வியுறாரு ஹிட்லர். அதனால தனது கட்சிக்கு நாசி கட்சி அப்படின்னு பேர் மாத்துறாரு. நாசி கட்சி ஹிட்லரோட பேச்சாற்றல்னாலேயே வளர்ந்தது. அதன் பிறகு ஜனாதிபதி தேர்தல் வருது. ஜனாதிபதி தேர்தலில் ஹிண்டன்பர்க் மூத்த தலைவர்களோட போட்டியிட்டு தோல்வி அடைகிறாரு. இதனால நாசி கட்சியோட கூட்டணி அமைக்கிறாங்க. இந்த வீடியோ ரொம்ப லென்த்தா இருக்குங்காட்டி இதனோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சேனல் மோட்டிவ் தமிழா.